அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கத்தானே செய்கிறது. எல்லா மக்களும் எந்த கருத்து வேறுபாடுகளின்றி பயணித்தால் என்ன, நோன்பு பெருநாள் தொழுகையில் தொடங்கி நோன்பு முதல் நோன்பை எப்போ வைப்பது, இது முதல் பிறையா இரண்டாவது பிறையா என்றெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் குழப்பம் வருவதைப் போல பல கருத்து வேறுபாடுகள் நமக்குள் வரதான் செய்கிறது. இந்த கருத்து வேறுபாடுகளை பற்றி மற்றவர்கள் தெரியாத காரணத்தினால, குறிப்பாக நம் சமூகத்தில் உள்ள இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாத்தில் வாழக்கூடியவர்கள் கூட இந்த கருத்து வேறுபாடுகளை பார்த்துவிட்டு இஸ்லாத்திற்குள் நிறைய பிரிவுகள் இருப்பதாக இவர்களாகவே சொல்லிக் கொள்கிறார்கள். இஸ்லாத்திற்குள் ஜாதிய பிரிவோ அல்லது குலத்தின் காரணமாக வேறுபாடுகளோ இஸ்லாத்தில் கிடையாது. அந்த எண்ணத்தோடு வாழ்பவர்களுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்பது உலகம் அறிந்த செய்தி. அப்போ இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையில் யாரும் எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை. எல்லோருமே ஒற்றை அந்த வார்த்தை கொள்கை முழக்கமாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ கொள்கையிலே நாம் அனைவரும் உறுதியாக இருக்கிறோம். எங்கே கருத்து வேறுபாடுகளோடு நாம் செயல்படுகிறோம் என்று சொன்னால், சில உட்பிரிவு சட்டங்களில், பிறை விஷயங்களில், இதெல்லாம் ஈமானை அசைத்து பார்க்காத ஒரு விஷயம். அதனால் இதை நாம் பெருசாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. மற்ற கருத்து வேறுபாடுகளையும் ஒரு திறந்த மனோநிலையோடு நாம் அணுகுகின்ற பொழுது நம்மால் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியும். குறிப்பாக இந்த ஜியாரத் செய்யக்கூடிய தோழர்கள் என்ன சொல்கிறாங்க, அவுலியாக்களை திட்டுகிறார்கள், அவுலியாக்களை அசிங்கப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள் அப்படின்னு இந்த ஓரிரை கொள்கையிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய உலமாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். இது புரியாத ஒரு நிலையினுடைய வெளிப்பாடு தான். அப்போ நமக்கு அவசர தேவை என்னன்னா, ஒரு திறந்த மனோநிலையோடு நாம் செயல்பட வேண்டும். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.